hello guys, welcome back to the channel. Actually, valparaiல இதான் ஃபர்ஸ்ட் டே. ரூம் போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூழாங்கல் ரிவருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரிவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே கூழாங்கல்லாம் இருக்கும், ப்ளஸ் கிளியராக வாட்டர் போகும். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம அங்கே வந்திருக்கோம். ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இன்ஸ்டா 360 தான் எடுக்க போகிறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு கடைசி வரைக்கும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. டிங்னு கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ நான் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். Hello everyone, welcome to episode 4 of valparai trip. ரோடு இல்லாத, டவர் இல்லாத, நடுக்காட்டில் ரூம் எடுத்து செம்ம டயர்டில் சின்னதாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் டவர் இல்லாத விஷயத்த வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு ரூமில் இருந்து கிளம்பி மெயின் டவுன் வால்பாறைக்கு போன ஸ்டோரி பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது விங்ஸ் டு ஃப்ளை vlogs அண்ட் நான் உங்கள் அனு. டவரே இல்லை, எத்தனை கால் வந்திருக்குன்னு பதட்டத்தில் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு கிளம்பி போனோம். vlog எடுக்கிற மைண்ட் செட் அப்போ வர யாருக்குமே இல்லை. அண்ட் பாதி பேர் ரூம்லேயே இருந்துட்டாங்க டயர்டில். நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும்தான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு ரூமில் இருந்து கிளம்புனோம். உண்மையாக வெக்கத்தை விட்டு சொல்லணுன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு காலோ ஒரு மெசேஜோ எதுவுமே வரல. நம்ம பதறின லெவலுக்கு கூட நம்மளை பற்றி யாருமே யோசிக்கல. இதுக்கு அம்மா மட்டும் எக்ஸப்ஷனல். அவங்களோட மிஸ்டு கால்ஸ் என்னோடய மொபைலில் எப்போவுமே இருக்கும். அம்மா ஆல்வேஸ் ஸ்பெஷலில் எல்லாருக்குமே. சரி, நம்ம கதைக்கு வருவோம். நம்ம டவர் இருக்கிற பிளேஸ்க்கு வந்தோம், சாப்பிட்டோம். உண்மையாகவே அது ஒரு விருந்து தாங்க. பசியில் நமக்கு கிடைக்கிற சோறுக்கு ஈடு இணையே இல்லை. சாப்பிட்டு ஹோட்டல்கார அண்ணா கிட்ட பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்குண்ணா அப்படின்னு சஜஷன் கேட்டதுக்கு அவர் எங்களுக்கு சொன்ன இடம் கூழாங்கல் ஆறு. இந்த ஆறு ஃபுல்லாக கூழாங்கல் தூவி இருக்கும், அதனால தான் இதுக்கு கூழாங்கல் ஆறுன்னு பேர் வந்துச்சு. இந்த ஆற்றோட தண்ணி கீழே ஆலியார் டேம் வரைக்கும் கூழாங்கல் டனல் வழியாக போகுது. ஹில் ஸ்டேஷனில் வந்து வெள்ளை பனி சூழ்ந்து இருக்கிற இந்த பிளேஸில் குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். வாட்டர் செம ஃபோர்ஸாக ரன் ஆகிறதுனால இதில் கூலிங் இருக்காது, வாட்டர் வார்மாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் குளிக்கலாம், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பிளேஸை சுற்றி வைக்கிற ஸ்நாக்ஸ், கார்ன், ஃபிஷ், மேகி, டீன்னு எல்லாமே கிடைக்கும். ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டே உங்களோட ஈவினிங்கை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது. கூழாங்கல் ஆறு பக்கத்துலேயே ஒரு அழகான பனி சூழ்ந்த டீ பிளான்டேஷன் இருக்குது. இந்த இடத்துக்கு போகிற ரோடு ஒரு வேறு லெவல் சீனிக். இயற்கை காட்சிகள் சூழ்ந்து இருக்கிற கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடம். வழக்கம் போல் 360 டிகிரி கேமராவில் வளைச்சு வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிவிட்டு நிறைய சிரித்து பேசிட்டு மொபைலில் மெசேஜ் பண்ண கால் பண்ண தான் வந்தோன்னு மறந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் 6 மணி ஆச்சு. அப்புறம் நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்டில்
கரடி வரும், யானை வரும்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. அங்கேருந்து பனிக்குள்ளேயே பைக் ஓட்டிட்டு ரூம் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் ஈவினிங் இங்கே நடந்த கதையெல்லாம் ரூமில் போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லணும்னு ஆர்வம் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோடு கிளம்புனோம். இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஃபோனில் டவர் இருக்காது. மொபைல் சொல்கிறத கேட்காம நம்ம சொல்கிறது தான் கேட்டாகணும். நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து எங்கே போக போகிறோன்னு அடுத்த ஸ்டோரியில் சொல்கிறேன். அது வரைக்கும் மொபைலை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருங்க. டாடா பாய் பாய் ஃப்ரம் அனு. ரிவரோட வீடியோ எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பக்கத்துலேயே ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குது, பட் ஆனால் இப்போ அலோவ் பண்ணல. சப்போஸ் நீங்கள் வர டைமில் அலோவ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப த்ரில்லிங்கான பிளேஸ் தான், பட் ஆனால் எங்களால் போக முடியல, அலோவ் பண்ணல. ஸோ நீங்கள் சப்போஸ் வர டைமில் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே டிங் 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 அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஹரி பெல் ஐக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். கூழாங்கல் எப்படி இருந்துச்சு ரிவர்? கல் ரொம்ப பெருசாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட்டை பாருங்கள், சுற்றி கிளைமேட் வேறு லெவல். நான் உங்களுக்கு கிளைமேட்டை காட்டுறேன். என்னை சுற்றி வர வேறு லெவல். அப்படியே ஃபீல் பண்ண முடியும். நான் அப்படியே பேக் கேமராவில் இந்த இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. 360லையும் பார்த்துட்டு பேக் கேமராவில் காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இப்போ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்டு வராதிங்க, செம க்ரௌடு. வீக் டேஸில் அவங்க, ஏன்னா வீக்கெண்டில் ரூம்லேருந்து எல்லாமே செம காஸ்ட்லி. ஆமாம், இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி வேறு. ஸோ அதனால் எல்லாருமே 6000 ரூபா 2000 ரூம் 6000 ரூபாய் போட முட்டா பசங்க நாங்கள். வேறு வழியே இல்லை, வேறு வால்பாறையில் ரூமே இல்லை. தான் படுக்கணும். ஆமாம், ஸோ அதனால் போட்டாச்சு. ஸோ நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா வீக் டேஸில் வாங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், ரூம் எனக்கு கால் பண்ணுங்க. ஆனால் பிடிச்சி வந்துடுவேன். ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, நோ பாய்ஸ் அலவுட். அல்டிமேட்டாக இருக்கும், கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்கும், வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.